உணர்வு இருக்க வேண்டும். நம்ம கர்த்தரை ஆண்டவரே உம்முடைய வல்லமை என் மூலமா விளங்க பண்ணுங்க. நான் வேலை பார்க்குற இடத்துல, நான் குடியிருக்கிற இடத்துல, நான் சந்திக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில உம்முடைய வல்லமை என் மூலமாய் விளங்க வேண்டும். அவர் கேட்டா, நான் இந்த உலகத்துக்கு நீங்க தான் உப்புங்கிறாரு. இந்த பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்றாரு. நீங்க தான் மற்றவர்கள் பார்த்து வாசிக்கத்தக்க நிருபமா இருக்கிறீங்க. நீங்க தான் எனக்கு மகிழ்ச்சியும் கிரீடமா இருக்கிறீங்க அப்படின்லாம் கர்த்தர் சொல்றாரு. அப்ப அவருடைய வல்லமையை குறித்து நிறைய வாக்குத்தத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது பார்த்தீங்கன்னாக்க எபிரேயர் 7:25 அவர் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறபடியினால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் அவர் பிரதான ஆசாரியர், தந்தையின் வலது பக்கத்துல பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த பூமிக்குரிய ஆசாரியனை போல மறுத்துட்டு அடுத்து ஒருத்தர் ஆசாரியன், பிரதான ஆசாரியனா வருவேன் அப்படி கிடையாது. அந்த அந்த நித்திய ஆலயத்துக்குள்ள அவர் பிரதான ஆசாரியரா தன்னுடைய ரத்தத்தை கொண்டு அவர் அங்க பரலோகத்துல போய் இருக்கிறாரு. நீங்க அவரிடத்துல வேண்டுதல் செய்யறபடினால அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அதே போல அவருடைய வல்லமை காக்கக்கூடியதா இருக்கிறது. யூதா நிருபத்துல ஒரே அதிகாரம் தான் 24வது வசனத்துல சொல்றாரு, வலுவாதபடி உங்களை காக்க வல்லவர், மிகுந்த மகிழ்ச்சியோடு பிதாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த போகிறவர். அப்ப வலுவாதபடி உங்களை காக்கிறவர். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் இயேசு. உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கானவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்குமே. ஏன்னா கோழி தன் குஞ்சுகளை தன் சிறையின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமா எத்தனையோ தரம் உங்களை சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. இவ்வளவு வார்த்தையெல்லாம் பார்க்குறப்ப கர்த்தர் ஏன் என்னைய காப்பாற்றல, கர்த்தர் ஏன் என்னைய ரட்சிக்கல, கர்த்தர் ஏன் என்னைய காக்கல அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. நாம் கர்த்தரை குறித்ததான அறிவு இல்லாததுனால தான் நம்ம வாழ்க்கையில தீமைகள் வந்து விடுகிறது. அப்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் 2:18 அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு வல்லமை இருக்கு. சோதனையிலிருந்து நம்மை தப்பித்து காப்பாற்றுறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மை உயிர்ப்பிக்கிறவர். அதாவது ஏசு சொல்றாரு, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிவர்ணப்பட வந்தேங்கிறாரு. நீங்க அவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க, அவரே உங்களுக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். அதாவது சோகம் கொடுக்கிறவர், பரிகாரி, தீர்க்க ஆயுசு அப்படின்னா அவரை உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். எப்படி பற்றி கொள்றது? வார்த்தையை தான் பற்றி கொள்ளணும். வார்த்தையும் அவரு ஒன்றாக இருக்கிறது.